ஃப்ரெண்ட்ஸ், என் சித்தப்பா தவறிட்டார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 12 பேர். அதில் கடைசி சித்தப்பா ஒரு நாலு பேர் போயிட்டாங்க. நாங்கள் பிறக்காத முன்னே மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. 5 அத்தைங்க, 3 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா போனார். அப்புறம் இன்னொரு சித்தப்பா போனார். இன்றைக்கி எங்கள் சித்தப்பா, சின்ன சித்தப்பா, இந்த அத்தை ஒண்டி தான் இருக்குது. அது மனநல சரியில்லாமல் உடம்பு முடியாமல் இருக்குது. எங்கள் சித்தப்பா பொங்கலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே. பொங்கலுக்கு போனேன், பெண்ணாகரம் போனேன். சித்தப்பா பேசினார், நல்லா இருந்தார். திடீர்னு ஆட்டோ அட்டாக் வந்து நைட்டு 11 மணிக்கு ஃபோனு வருது. எங்கள் அப்பாவோட வகாரி எல்லாமே போயிட்டாங்க, யாரையே இல்லை. சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா, எங்கள் அப்பா, 3 பேர். மூணு கடவுள் மாதிரி இருந்தாங்க, 3 குரு மாதிரி இருந்தாங்க. எல்லாமே போயிட்டாங்க மக்கள். இன்னைக்கு எங்கள் சித்தப்பாவை நான் பார்க்க போக முடியல. என் தம்பி வீடியோ காலில் பார்க்க சொன்னான், பார்த்தேன். ஏதோ சூழ்நிலை காரணம் நான் போக முடியல மக்களே. அதனால் இன்றைக்கி எங்கள் சித்தப்பா சுடுகாட்டில் மண்ணில் வைக்கிறாங்க. சுடுகாட்டில் இருந்துட்டு காமிக்கிறாரு, பாருக்கா அப்படின்ட்டு. எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க. நல்ல வசதியாக இருப்பாங்க, எல்லாமே இருந்து என்ன நிம்மதியாக இருந்தார் அவர். ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி வியாழக்கிழமை பேசிட்டு வரனே, அப்பா நான் ஊருக்கு போயிட்டு வா சாமி, போயிட்டு வா, நல்லா இருற கொடுக்கா அப்படின்னாரு. இன்றைக்கி மண்ணில் போயிட்டாரு சித்தப்பா. நைட்டு 11 மணிக்கு இறந்துட்டாங்களா. எங்கள் அம்மா போய் இப்போ தான் 5 மாதம் ஆகுது. அது தவிக்க முடியல, என் கையில் ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி எங்கள் சித்தப்பா போயிட்டாரு. எங்கள் அப்பாவோட பாசம் எல்லாமே, எங்கள் அப்பாவோட எறும்பு எல்லாமே போயிடுச்சு, குடும்பத்தோ போயிடுச்சு, ஒன்றே இல்லை. அப்பா, எங்கள் அத்தைங்க எல்லாமே போயிட்டாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து பணத்துக்காக வேஷம் போடுறாங்க. அந்த காலத்தில் யதார்த்தமாக இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. எல்லாமே அத்தைங்க எல்லாமே நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் அண்ணன் தம்பிக்கு சோறு போடலன்னு கூட எங்கள் தம்பிங்க அண்ணனுக்கு போடலன்னு சொல்லலை. இன்றைக்கி காசு 4 காசு சம்பாரிச்ச உடனே நீ யார் நான் யாருன்றவங்க. பாசத்துக்கு அடமா நான். எங்கள் அம்மாவை இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போகக்குள்ளார எங்கள் சித்தப்பா அழுறார். உங்கள் அம்மாவை தூக்கி போட்ட மாதிரி நீ என்னை தூக்கி போடணுண்டா அப்படின்னு என் தம்பிக்கிட்ட சொல்லி அழுறார். தூக்கி போடணும், உங்கள் அம்மாவும் நல்லா பார்த்தீங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் சாமி. அது மாதிரி என்ன தூக்கி ஒரு நாளைக்கு போட்டுடுறா அப்படின்னாராம். எனக்கு தூக்கி போடும் கண்ணே, என்ன விட்டுறாதீங்கன்னாரா. அதே மாதிரி போயிட்டார். என் தம்பி காலையிலே விடிக்காலையில் 5 மணிக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி என் தம்பி சமாதிக்கிட்ட போய் மண்ணில் போடுறாரு சித்தப்பாவை. இன்றைக்கி காமிக்கிற வீடியோ காலில், அக்கா பாருக்கா அப்படின்ட்டு. எனக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட முடியல. பிள்ளைங்க வேறு இருக்காங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க சேலத்தில். அதனால் போக முடியல. நானும் அண்ணன் பொண்ணு, அவருக்கு பொண்ணு தான். நான் போயிருக்கணும், போகலை. மனசு நிம்மதி இல்லை, போகலை. இன்றைக்கி சித்தப்பா போயிட்டார். எங்களோட வரவே என்னோட இதே போயிடுச்சு. கடைசி சித்தப்பா அவர் ஒருத்தர் தான் இருப்பார். எங்கள் அம்மா இறந்துக்குள்ளார அவர் தான் வந்து கடைசி வரைக்கும் அவர் தான் இருந்தார். பக்கத்திலே இருந்து நைட்டெல்லாம் விடிய இருந்தார். எங்கள் அப்பா பக்கத்திலே இருந்தார். சித்தப்பா பக்கத்திலே இருந்தார். இன்னைக்கு நேற்று நைட்டு ஆட்டோ அட்டாக் வந்து இறந்துட்டாரு சித்தப்பா. முந்தானது தான் பேசிட்டு வரேன், வெள்ளிக்கிழமை பேசிட்டேப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்குள்ளார என் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு எங்கள் அப்பாவை, சித்தப்பாவை. நான் சித்தப்பான்னு கூப்பிட மாட்டோம், அப்பான்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். அவர் செய்கிறாரோ இல்லையோ, கஷ்டப்பட்டு வந்த அப்பா, கஷ்டப்பட்ட அப்போ இருக்குள்ளார என்னை யாரும் ஆதரிக்கலை. இப்போ தான் அவர் பாசமாக எங்ககிட்ட நிறைய பழக ஆரம்பிச்சிட்டாரு. பாசமாக இருக்கிற மாதிரி கொடுக்கா கண்ணன்னு பாசமாக வயசு ஆக பாசமாக வந்தார். எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி, ஒரு ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமை. அப்பா
அப்பா வருவார், பேசுவார், பிடிப்பார். சாமி எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் விடுங்க சாமி, நீங்கள் நல்லா இரு, நீ எப்போ பார்த்தாலும் என்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார். நீ நல்லா இருக்கணும், நீ நல்ல மனுஷி, நீ நல்லா இருக்கணும் கொடுக்கா, நீ நல்லா வந்துட்டு. அப்போ சின்ன வயசுலலாம் சித்தப்பாலாம் எங்களை பார்க்கல, பிடிக்கல, பேசலை. இப்போ ஒரு சமயம் போல் 2 வருஷமா 3 வருஷமா நல்லா பேச ஆரம்பித்தார். சின்ன வயசுலலாம் எங்ககிட்டலாம் பேசவே இல்லை. எங்களுக்கு அவங்களுக்கு எப்போனாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், பேசலை. அவர் வயசு ஆக 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 அவர் எங்ககிட்ட நல்லா ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒட்டிக்கிட்டார். எதனால் கஷ்டம் நஷ்டம் பேசுவார், பிடிப்பார். நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம், பிடிப்போம். இப்போ பொங்கலுக்கு போனோம், பேசுகிறோம். தம்பி, நான், பிள்ளைங்க, பேத்திங்க எல்லாமே என்ன எல்லாத்துக்கிட்ட நல்லா பேசினார். நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு நான் வந்தேன். சனிக்கிழமை நைட்டு அப்பா போயிட்டார். இன்னைக்கு வெங்காயம் மூட்டார் குடும்பம் பண்ணாலே எப்படியோ இருந்திருக்கும். இப்போல்லாம் விஷத்துக்கு ஒன்று நாகப்பாம்பு மாதிரி ஆயிட்டாங்க. நாகப்பாம்பு சிங்கம் மாதிரி, நாகப்பாம்பு மாதிரி, கீரி மாதிரி, கீரி நாகு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க விஷத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, இன்னொரு சித்தப்பா 3 பேர் போயிட்டாங்க. 4 அத்தைங்க போயிட்டாங்க. ஒரு அத்தை இருக்காங்க, உடம்பு சரியில்லை எங்கள் அத்தைக்கு, போயிட்டாங்க. அவ்வளோ அப்படி இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்க பேசுவாங்க, நல்லது கெட்டதுன்னா பேசுவாங்க, பிடிப்பாங்க. அண்ணன் தம்பிங்க பேசுவாங்க. அவங்க பேசலை கூட அவங்க நம்ம சித்தப்பா இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குவோம். சித்தி போய் இதே பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதே பொங்கல் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தி கருநாள் விட்டு மறுநாள் இறந்தாங்க. போன வருஷம் எங்கள் அக்காவோட மாமியார் இறந்துட்டாங்க கருநாள் அன்றைக்கி. இந்த வருஷம் எங்கள் சித்தப்பா கருநாள் விட்டு மறுநாள் எங்கள் சித்தப்பா இறந்துட்டார், போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வரவு, சொந்தம், பந்தம், ஜாதி, ஜனம் எல்லாம் எங்கள் அப்பா அவங்க தான், அத்தைங்க தான், எல்லாமே போயிட்டாங்க. இன்றைக்கி பணம் கொடுத்தாலும் சொந்தம் பந்தம் வருமா? வராது. காசு கொடுத்தாலும் வருமா? அன்புனால வர்றது. அன்பு, அன்பு தான் முக்கியம். என்ன, நாங்கள் காசுக்கு ஆசைப்படல, சொத்துக்கு ஆசைப்படல, அன்புக்காக ஏங்கின நான். எல்லாமே போயிட்டாங்க. என்னோட அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, இன்னொரு சித்தி, சித்தப்பா 6 பேர் போயிட்டாங்க. அத்தைங்க 4 பேர் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது அவங்க பசங்க தான் இருக்காங்க, அவங்க பொண்ணுங்க, அவங்க பசங்க தான் இருக்காங்க. 6 பேரில் யாருக்கு யாரும் பேசுகிறதில்ல. யாருக்கு சொத்து இருந்தேன்னா 10 இருந்தேன்னா பாசம் வருமா? பாசம் வராது, பாசம் வராது. சித்தப்பாவை இன்றைக்கி மண்ணில் வைக்கக்குள்ளார அவர் பேசுனது பிடிச்சது. சின்ன வயசில் எங்களை பார்த்ததே இல்லை. எங்கள் சித்தப்பா பார்க்க மாட்டார். எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு சண்டை வரும், பார்க்க மாட்டார். நாங்கள் போய் ஒட்டவே இல்லை. இப்போ தான் கடைசியில் 2 வருஷமாக தான் ரொம்ப வைப்ரேஷன் மாதிரி ஒட்டிக்கிட்டார் சித்தப்பா. போனால் அன்பாக பேசுவார், பிடிப்பார். அன்றைக்கி நான் கட்டு போயிட்டேன், யாரையும் நான் ஆதரிக்கலை. இன்றைக்கி சேலத்தில் வந்து வீட்டு வேலை செஞ்சு கூட நான் வாழ்ந்தேன். இன்றைக்கி கௌரவமாக என்னை வாசாமி, வாசாமி, வாசாமின்னு வயிறப்ப பேசுவார், கூப்பிடுவார். கஷ்டம் நஷ்டம் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், பிடிப்பேன். என்ன, நான் போக முடியல. எங்கள் அம்மாவோட இதுக்கு வரல அவங்க யார். அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அப்பா சித்தப்பாவுக்கு போயிருக்கணும். இருந்தாலும் எங்கள் அம்மா இறந்து போச்சு.